ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அசோக் கமல் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் புராணத்திலிருந்து ஒரு கதை பார்க்கலாம். விஷ்ணு பரமாத்மா வேகமாக பக்தர்களுக்கெல்லாம் உதவி பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு கதவும் திறந்து ஆதிசேஷன் முன்னாடி அவர் வேகமாக அவருடைய பாதுகையை கழட்டி வச்சு கிரீடத்தையும் சங்கு சக்கரத்தையும் எல்லாம் பீடத்தில் வச்சுட்டு ஆதிசேஷன் மேலே அப்படியே அனந்த சயனத்தில் கண்ணை மூடி படுத்துடுவார். இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா, அங்கே கழட்டி வச்ச கிரீடம் சங்கும் சக்கரத்துக்கிட்ட சொல்லும், ஏன் சாமி இப்படி செஞ்சாரு? பாதுகைகளை வெளியில தானே விடணும், எதுக்கு இந்த நம்ம கூட கொண்டு வந்து வச்சு நம்மளை அவமானப்படுத்துறாங்க, இவங்கெல்லாம் வெளியில் இருக்க வேண்டியவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடம் சங்கும் சக்கரத்தும் கிட்ட சொல்றாங்க. அப்போ சங்கும் சக்கரத்துக்கும் அவங்களும் கோவப்பட்டு, நீங்கெல்லாம் எங்க கூட இருக்க வேண்டியவங்க இல்ல, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகைகள் ரொம்ப துக்கத்துல போய் அழத் தொடங்கிடும். அப்போ இந்த சமயம் அழுதுட்டே இருக்கிற சமயத்துல விஷ்ணு பரமாத்மா மெதுவாக கண்ணை திறந்துட்டு அவர் ஆதிசேஷன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவர் ஆதிசேஷன் கிட்ட கேட்குறாரு. அப்போ ஆதிசேஷன் நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ விஷ்ணு பரமாத்மா என்ன செய்வாருன்னா, அப்படியே அந்த பாதுகையை கிட்ட போயிட்டு அந்த பாதுகையை அப்படியே கையில எடுத்துட்டு அந்த பாதுகையை கையில வச்சுட்டு பாதுகை கிட்ட விஷ்ணு பரமாத்மா சொல்றாங்க, நீ சங்கடப்பட வேண்டாம், உன்னையும் சங்கும் சக்கரமும் கிரீடமும் எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகைக்கு ஆசீர்வாதம் பண்ண. பாதுகைக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பகவானுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கண்டிப்பா அது நடக்குங்கிறது இந்த பாதுகைகளுக்கு தெரியும். அவர் அப்படியே அந்த பாதுகையை கீழே வச்சுக்கிறார். ஓகே, பிற்காலத்துல விஷ்ணு பரமாத்மா ஸ்ரீராமரா அவதாரம் எடுக்கும்போது சங்கு பரதனாகவும் சக்கரம் சத்ருகணனாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவருடைய தம்பிகளா அவதாரம் எடுக்கிறாங்க. ராம அவதாரத்துல ஒரு காலகட்டத்துல ஸ்ரீராமர் வனவாசம் போகும்போது பரதனும் சத்ருகணனும் ஸ்ரீராமருடைய பாதுகைகளை கொண்டு அயோத்தியா சிம்ஹாசனத்தில் வச்சு அதற்கு கீழே பட்டம் சூடுற அந்த கிரீடத்தை வச்சு 14 வருஷம் அந்த பாதுகைகளுக்கு பூஜை செஞ்சு ஸ்ரீராமரின் சார்பாக ஆட்சி செய்கிறாங்க. வைகுண்டத்தில் வச்சு விஷ்ணு பரமாத்மா அந்த பாதுகைகளுக்கு வாக்கு கொடுத்தபடி அந்த பாதுகைகளை சங்கும் சக்கரவும் பரதனும் சத்ருகணனுமா அவதாரம் எடுத்து பூஜை பண்ணுறாங்க. வைகுண்டத்தில் பிரச்சனையை தொடங்கி வச்ச அந்த கிரீடத்துக்கு ஸ்ரீராம அவதாரம் எடுத்த போது ஸ்ரீராமரும் பரதனும் ஏற்றுக்காத ஒரு நிலைமை சேர்ந்தது. அந்த கிரீடமும் 14 வருஷ தவத்துக்கு அப்புறம்தான் ஸ்ரீராமர் அந்த கிரீடத்தை ஏற்றுக்கிட்டு தலையில் சூடினார். அது வரைக்கும் அந்த கிரீடத்துக்கு பாதுகைக்கு கீழே தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை சேர்ந்தது. முன்னோர்கள் வகுத்து வச்ச பூர்வீகரான முனிவர்கள், அதே போல் சித்தர்கள், அவங்களெல்லாம் இந்த வருங்காலத்துக்காக பல கதைகளும் அதே போலவே நல்லொழுக்கம் வர்றதுக்கான பல்வேறு விஷயங்களும் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவன் எல்லாமே ஒரு தாய்ப்பாலுக்கு சமமாக நமக்கு நன்மை மட்டுமே தரக்கூடிய விஷயங்கள். இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம எது இந்த பூமியில் கொடுக்குதோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்ற விஷயம் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியலாம்.
இந்த ஆதிகால ரிஷிகளும் முனிவர்கள் எல்லாம் வகுத்த கதைகளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குது. நம்ம எந்த சூழல் இருக்கோ, எந்த மனநிலை இருக்கோ, நம்மளோட கேரக்டர் எப்படியோ, அந்த கண்ணோட நம்ம இந்த புராணங்களையும் கதைகளையும் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவையான ஆறுதல் கொடுக்கக்கூடிய, சக்தி கொடுக்கக்கூடிய மெசேஜ்கள் நமக்கு கிடைக்கும். 1வது. 2வது வந்து நம்மளுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கோ அது சார்ந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சேரும். பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதமாகத்தான் அது கிடைக்கும். உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. ஓகே, தேங்க்யூ.